الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا وحبيبنا وشفيعنا ومولانا محمدا أحمد عبده ورسوله صلى الله على سيدنا محمد وعلى آله وأصحابه وسلم تسليما كثيرا أما بعد فقد قال الله تبارك وتعالى في كلامه الكريم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يرفع الله الذين آمنوا منكم والذين أوتوا العلم درجات والله بما تعملون خبير صدق الله العظيم عن أنس بن مالك رضي الله عنه عن النبي صلى الله عليه وسلم قال قال رسول الله صلى الله عليه وسلم طلب العلم فريضة على كل مسلم رواه صحيح ابن ماجه صدق رسول الله صلى الله عليه وسلم أو كما قال صلى الله عليه وسلم. முழு உலகத்தையும் அண்ட சராசரங்களையும் படைத்து பரிபாலித்து போஷித்து பாதுகாத்து கொண்டிருக்கக்கூடிய ஏக வல்லவனாம் அல்லாஹுக்கு சுப்ஹானஹு வ தஆலா ஒருவனுக்கே புகழ் அனைத்தும். அல்ஹம்துலில்லாஹ். ஸலாத் என்னும் கருணையும் சலாம் என்னும் ஈடேற்றமும் எங்களுடைய உயிரிலும் மேலான தலைவர் சத்திய தூதர் சன்மார்க்க போதகர் சர்தாரி ஆலம் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதிலும் அன்னவர்களுடைய பரிசுத்தமான குடும்பத்து மக்கள் சஹாபாக்கள் தாபிஊன்கள் தபஉ தாபிஈன்கள் ஷுஹதாக்கள் சாலிஹீன்கள் நல்லோர்கள் அனைவர்கள் மீதிலும் கியாமத்துடைய நாள் வரைக்கும் அவரை பின்பற்றி வாழக்கூடிய வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு முஃமினான ஆண்கள் பெண்கள் மீதும் உண்டாகட்டும். புனிதமான ஜும்மாவுக்கு சமூகம் தந்திருக்கும் அல்லாஹுவின் நல்லடியார்களே, அருமையான இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹுக்கு சுப்ஹானஹு வ தஆலா எந்த விடயங்களை செய்யுமாறு ஏவிருக்கிறானோ அந்த விடயங்களை முடியுமான அளவு வாழ்க்கையில் எடுத்து நடக்குமாறும் எந்த விடயங்களை செய்ய வேண்டாம் என்பதாக அல்லாஹுக்கு சுப்ஹானஹு வ தஆலா தடுத்திருக்கிறானோ அவைகளை விட்டு முற்றும் முழுதும் 100க்கு 100 தூரமாக இருக்குமாறும் முதலாவதாக எனக்கும் அதற்கு பின்னால் உங்களுக்கும் தக்வாவை கொண்டு வசியத் செய்து கொள்கின்றேன். இத்தகுல்லாஹ ஹைசுமா குந்தும். கண்ணியமிக்க உலமாக்களே, கனவான்களே, சகோதரர்களே, நண்பர்களே, அல்லாஹு ஜல்ல ஜலாலுஹு அம்ம நவாலுஹு இந்த உலகத்தில் வாழக்கூடிய முழு மனித சமுதாயத்துக்கும் குறிப்பாக முஸ்லிம்களுக்கு ஒரு நிரப்பமான ஒரு மார்க்கம் தீனுல் இஸ்லாம் என்று சொல்லக்கூடிய மார்க்கத்தை அல்லாஹு தஆலா வழங்கி இருக்கிறான். கண்ணியமிக்க அல்லாஹுவின் நல்லடியார்களே, அருமையானவர்களே, ஒரு மனிதன் வாழ்க்கையில பிறந்ததில் இருந்து அவன் மௌத்தை சந்திக்கிற வரைக்கும் வாழ்க்கையில வரக்கூடிய எல்லா கட்டங்களிலும் எல்லா நிலைமைகளிலும் அவனுடைய வாழ்க்கையில எவ்வளவு பிரச்சனைகள் வந்தாலும் எவ்வளவு சிக்கல் வந்தாலும் எவ்வளவு பலாய் முசீபத்துகளுக்கு அவன் முகம் கொடுக்க வேண்டிய ஒரு நிலைமை வந்தாலும் நிச்சயமாக சத்தியமாக இஸ்லாம் என்று சொல்லக்கூடிய மார்க்கத்தில் அல்லாஹு தஆலா தீர்வு வைத்திருக்கிறான். கண்ணியமிக்க அல்லாஹுவின் நல்லடியார்களே, அருமையான இஸ்லாமிய சகோதரர்களே, ஒரு மனிதன் வாழ்க்கையில எந்த காலத்துல வாழ்ந்தாலும் விஞ்ஞான அறிவு வளராத ஒரு காலமாக இருந்தாலும் விஞ்ஞானம் வளர்ச்சி அடைந்த ஒரு காலமாக இருந்தாலும் எந்த காலத்துல ஒரு மனிதன் வாழ்ந்தாலும் எப்படியான நிலைமைகள்ல வாழ்ந்தாலும் கண்ணியமிக்க அல்லாஹுவின் நல்லடியார்களே, அந்த காலத்துக்கு தோதுவான அமைப்புல அந்த காலத்துக்கு ஒத்துப்போகக்கூடிய அமைப்புல அல்லாஹு தஆலா இந்த மார்க்கத்துல எல்லா விஷயங்களுடைய தெளிவையும் ரொம்ப தெளிவாக சொல்லித்தார். கண்ணியமிக்க அல்லாஹுவின் நல்லடியார்களே, கவலையான ஒரு செய்தி தான் இந்த காலத்துல ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில குறிப்பாக முஸ்லிம்களுடைய வாழ்க்கையில அவன் ஒரு பிரச்சனைகளுக்கு ஒரு சிக்கலுக்கு முகம் கொடுக்க நேர்ந்தா வாழ்க்கையில அவன் மார்க்கத்தை விட்டு வெளியில போய்த்து அதுக்குரிய தீர்வுகளை காண்றதுக்கு முயற்சி செய்யறானே தவிர மார்க்கத்தை கொண்டு இஸ்லாம் மார்க்கத்தை கொண்டு அதனுடைய பிரச்சனைகளுக்கு எப்படி தீர்வை காணணும் என்று பார்க்கறது இல்லை. எல்லாம் பிரச்சனைகளுக்கு சொல்யூஷன் தேடுறது மார்க்கத்திலேருந்து வெளியில போய்த்து தான் தேடுறான். மார்க்கத்திலேருந்து வெளியில இதுக்கு ஏதாவது ஒரு வழி இருக்குதா, இறங்கி போய்த்து எந்த அளவுக்கு தேடுறாங்கன்னா
மனிதர்களுக்கு மத்தியில கூட பிரச்சனைகளுக்கு முடிவு கேட்கிறாங்க, அதுக்குரிய தீர்வை கேட்கிறாங்களே தவிர மார்க்கத்துல இதுக்கு ஏதாவது சொல்யூஷன் ஈகுதா, இதுக்கு ஏதாவது தீர்ப்பு சொல்லப்பட்டீகுதா, இந்த சிக்கல்ல இருந்து வெளியில வரக்கூடிய ஒரு முறை மார்க்கத்துல வழிகாட்டப்பட்டீகுதா என்பதாக அதிகமானவங்க மார்க்கத்துடைய விஷயங்களை கொண்டு அதனுடைய தீர்வை காண்றதுக்கு முயற்சி செய்யறல்ல. கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமையானவர்களே, சுருக்கமாக பேசணும் என்றா எங்களோட வாழ்க்கையில இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளுக்கும், வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா சிக்கல்களுக்கும் அல்லாஹு தஆலா தீர்வ, அதனுடைய முடிவை அல்லாஹு தஆலா இஸ்லாம் என்று சொல்லக்கூடிய மார்க்கத்தில் வைத்திருக்கிறார். இந்த மார்க்கத்தை தாண்டி வெளியில நாங்க தீர்வை தேட போனோம் என்றா நிச்சயமாக சத்தியமாக எங்கட எந்த பிரச்சனைகளுக்கும் வாழ்க்கையில தீர்வை காணாம போய்த்திருவோம். நாங்க அதை கண்டுகொள்ள இயல. அந்த தீர்வை எப்படி அந்த பிரச்சனையை முடிக்கணும் என்பதாக தெரியாது. நீங்க கொஞ்சம் எங்கட வாழ்க்கையில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு பிரச்சனைகளை கொஞ்சம் பட்டியல் போட்டு பாருங்க. சும்மா உதாரணமாக நான் சொல்றேன், சும்மா உதாரணமாக ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில பல பிரச்சனைகளுக்கு அவன் முகம் கொடுப்பான். உதாரணமாக ஒரு கணவனுக்கு மனைவிக்கு மத்தியில பிரச்சனை, இந்த ரெண்டு பேருக்கு மத்தியில ஒரு முரண்பாடு, எந்த அளவுக்கு பிரச்சனை வைத்துட்டு, பிரச்சனை எந்த அளவுக்கு முத்திட்டு அவங்க காதிக்கோட் வரைக்கும் வைத்துட்டாங்க, பிரச்சனையை முடிக்கிறதுக்காக வேண்டி வைத்துட்டாங்க. கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த பிரச்சனைகளுக்கு எப்படி தீர்வு காணணும், எப்படி சொல்யூஷன், இது சொல்லாம விட்டதில்லை இஸ்லாத்துல. நாங்க வெளியில வைத்துதான் காணணும் என்று பார்க்கிறோம், இங்க போனாதான் ஒரு தீர்வு கிடைக்கும் என்று பார்க்கிறோம். ஆனா ஒரு கணவன் மனைவிக்கு மத்தியில பிரச்சனை வராம எப்படி வாழ்றது என்பதாக இஸ்லாம் ரொம்ப தெளிவா பேசுது. இந்த காலத்தில் எங்களுக்கு கொஞ்சம் பேய்த்து கேட்டு வாக்கியலும் 4 காதிக்கோட் கலம்பு பகுதியில் இருக்குது. கலம்பு ஈஸ்ட், கலம்பு வெஸ்ட், கலம்பு சவுத், கலம்பு நோர்த். இந்த 4 காதிக்கோட்லையும் கிட்டத்தட்ட இந்த காலத்துல மட்டும் 100% டிவோர்ஸ். கிட்டத்தட்ட 1000 பேர் கல்யாணம் முடிச்சாங்கன்றா 1000 பேர்ல 600 பேர் டிவோர்ஸ். 400 பேர் வாழ்றாங்க. எப்படி வாழ்றாங்க? சில கணவன்மார்களுடைய நிலைமை எடுத்து பார்த்தா, என்ன செய்ய, முடிச்சிட்டோமே, என்ன செய்ய, பிள்ளைகளுக்காக வேண்டி பொறுத்து போகணுமே, அவ பிரச்சனை தான், அவோட வாழ கஷ்டம் தான், என கஷ்டத்தை வெளியில சொல்லலாம், நான் நினைச்ச மாதிரி என் மனைவி இல்லதான், நான் எதிர்பார்க்கிற எந்த விஷயத்தையும் மனைவி செய்யறா இல்லதான், அவளால் எனக்கு நிம்மதி இல்ல, வெளியில இருக்கிற நிம்மதி வீட்டுல இல்லைன்னு நிறைய பேர் புலம்புறாங்க. அதே போல மனைவிட சைடுல எடுத்து பார்த்தா அவ எதிர்பார்க்கிற வாழ்க்கை வேற, அவக்கு கிடைச்ச வாழ்க்கை வேறையா இருக்கும். கணவன் எதிர்பார்க்கிறது போல ஈக்க மாட்டா. கணவனால சில நேரத்துல பிரச்சனை, அவ தனிமையில ஈக்கக்கூடிய நேரம் நிம்மதி அழிப்பான். எப்ப வாழ்க்கையில கணவன் வீட்டுக்குள்ள வாராரோ, வீட்டுக்குள்ள வந்ததுக்கு பின்னால் அவளுடைய நிம்மதி பறி போகும். அதிகமான கணவன்மார் மனைவியை பார்க்கறது ஒரு டோபி பொம்பளையா பார்க்கிறான், இல்லாட்டி ஒரு சமையல் செய்யக்கூடிய சமையல்காரியா பார்க்கிறான், வீட்டு வேலைகள் செய்யக்கூடிய வீட்டு வேலைக்காரியா பார்க்கிறான். ஆனா இஸ்லாம் அந்த மனைவிக்கு என்ன உரிமை கொடுத்தீங்குது தெரியாது. அதே போல கணவன் கிட்ட கேட்டா மனைவிக்கு என்ன உரிமை தெரியாது, மனைவி கிட்ட கேட்டா கணவனுக்கு என்ன உரிமை தெரியாது. இந்த 4 காதிக்கோட்லையும் இவ்வளவு டிவோர்ஸுக்கும் என்ன காரணம் என்பதாக இந்த காதியார் கிட்ட சும்மா ஈக்கிற நேரம் கொஞ்சம் பேசி பேசுங்க. அதாவது இவ்வளவு டிவோர்ஸ் நடக்குது, இவ்வளவு விவாகரத்து நடக்குது, இந்த விவாகரத்துக்கு என்ன காரணம் என்று கேட்டா சுருக்கமான பதில் தான் எங்களுக்கு வந்துச்சு. சுருக்கமாக சொன்னாங்க, அதற்கு சுருக்கமாக பேசணும் என்றா, நான் பகிரங்கமாக சொல்லணும் என்றா ஒரே ஒரு காரணம் தான், முடிக்கக்கூடிய அந்த ஆணுக்கும் சரி பெண்ணுக்கும் சரி மார்க்கத்துடைய அறிவென்றதே இல்லாதது என்று சொல்லி சொல்றான். மார்க்கத்துடைய அறிவுடைய குறைபாடு இது. எந்த பிரச்சனை எடுத்தாலும் மார்க்கத்தில் அல்லாஹு தஆலா தீர்வு வைத்திருக்கிறான். மார்க்க அறிவுற தீர்வு இருக்குது. ஆனா மார்க்க அறிவு எங்க இல்லாம போகுதோ அந்த இடத்துல எல்லா இடத்திலும் பிரச்சனை வளர ஆரம்பிக்கும். நான் பேசக்கூடிய வார்த்தையை ரொம்ப கவனமாக கேளு. கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இதே ஒரு கணவன் சரியான முறையில மார்க்கத்துடைய இல்ம படிச்சிருந்தார், எந்த விஷயத்துல, குடும்ப வாழ்க்கையுடைய விஷயத்துல மார்க்க அறிவை சரியா படிச்சுக்கிறார். மனைவி என்றா யாருன்னு அவருக்கு சரியா தெரியும், என்னென்ன ரெஸ்பான்சிபிள் அவருக்கு கொடுக்கணும், என்னென்ன கடமைப்பாடு அவருக்கு இல்ல. அதிகமான டிவோர்ஸ் எப்படி போகுது, ஏன்னா மனைவி எனக்கு சரியான முறையில ஆக்கி தாரா இல்ல. சில டிவோர்ஸ் போகுது, ஆக்கி தரக்கூடிய சாப்பாடு ருசி இல்ல, இப்படியும் டிவோர்ஸ். ஆனா இந்த கணவனுக்கு தெரியாத அதிகமானவங்களுக்கு, ஏன் மனைவி எனக்கு ஆக்கி தாரது கடமை இல்லைன்னு தெரியா. ஒரு கணவன் கணவனுக்கு மனைவி ஆக்கி கொடுக்கறது எங்க சார் இஸ்லாத்துல பரலாக்கப்பட்டீங்கதா, கட்டாயம் செய்யதான் ஓணும், நீ செய்யலைன்னா நீ ஒரு மனைவி இல்ல, இப்படி எங்க சரி சொல்லப்பட்டீங்கதா, அப்படி ஒரு கடமையே இல்ல. இஸ்லாத்துல இமாம் ஷாஃபி ரஹிமஹுல்லாஹ் அவங்க 2ஆக பிரிக்கிறாங்க பெண்களை.
ஒரு பெண்கள் யாரு? இவங்க குடும்ப, அதாவது குடும்ப வேலைகள், வீட்டு வேலைகள் செய்து பழக்கப்பட்ட பெண். இந்த பெண்ணுக்கு வேற சட்டம் இஸ்லாத்துல. குடும்ப வேலைகள், அதாவது வீட்டு வேலைகள் செய்து பழக்கம் இல்லாத பெண்ணுக்கு வேற சட்டம். ஒரு பெண் வீட்டு வேலைகள் செஞ்சு பழக்கப்பட்டிருக்கிறார், அந்த பெண்ணுக்கு ஆக்க தெரியும், அந்த பெண்ணுக்கு வீட்டு வேலைகள் செய்ய தெரியும். இந்த பெண்ணுக்கு ஆக்க தெரிஞ்ச பெண்ணுக்கு சாமான்களை வாங்கி கொடுத்துட்டு ஆக்கி தின்னுங்க என்று மட்டும்தான் சொல்லேன், எனக்கும் சேர்த்து ஆக்கி தாங்க என்று கணவனுக்கு சொல்லலாம். இது எத்தனை பேர் வாழ்க்கையில படிச்சுக்கிறோம்? நான் இங்க இடத்துல கணவன்மார் இருக்கிறதால பேசுறேன். ஆனா நிறைய பேருக்கு, நிறைய வாலிபர்களுக்கு இப்படி ஒரு சட்டம் ஈக்கிறதே தெரியா. அதே போல அந்த கணவன், இதே போல நிறைய சட்டங்கள். ஒரு பெண் தன்னுடைய பிள்ளைகளுக்கு பால் கொடுக்கிறது வாஜிபாக்கப்பட்டீங்களா? வாஜிபல்ல. அந்த பெண் சொல்றான், எனக்கு சும்மா பால் கொடுக்கலாம். ஏன் பால் கொடுக்கிறேன்றே பெரிய ஒரு ப்ரொசஸ் உண்டு, பெரிய ஒரு நீண்ட காலம் செய்யணும், 2 வருஷ காலம். அந்த பிள்ளைக்கு எப்ப பசி வரும் சொல்ல தெரியா. மூத்தவங்க கேட்டா தெரியும். வாலிபர்கள் கொஞ்சம் போய்த்து கேளுங்க, இது எப்படியாப்பட்ட ப்ரொசஸ் என்று சொல்லி. திடீரென்று பிள்ளைக்கு பசி வரும். நைட் 1 மணிக்கு வரும், 3 மணிக்கு வரும். சில நேரத்துக்கு நாங்க தூங்குற டைம் தான் எங்களுக்கு டிஸ்டர்ப் ஆகிக்கும். அதுக்குதான் இஸ்லாத்துல வாஜிபாக்கல்ல, பெண்களுக்கு கஷ்டமாகிடும். இதுக்குதான் கட்டாயமாக்கல்ல. அந்த பெண்களுக்கு 3 நேரமும் வீட்டுல கணவனுக்கு ஆக்கி கொடுக்கிறது பரல் என்ற ஒரு சட்டம் வந்தீங்கன்னா பெண்கள் எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பாங்க. கட்டாயம் செய்யவே ஒண்ணுமே. இந்த இடத்துல இஸ்லாம் கட்டாயமாக்கல்ல தான். அப்ப இதுக்கு போய்த்து ஒரு கணவன் போய்த்து டிவோர்ஸ் போடுறாரு, விவாகரத்து செய்யறாரு. ஏன் மனைவியோட வாழையில காரணம் என்ன? சொலிடான வெளிடான ரீசன் இல்ல. சொல்றாரு, என் மனைவி ருசியா ஆக்குறா இல்ல. அட உனக்கு ஆக்கி தாரதே வாஜிப் இல்ல, உனக்கு ருசியாவே ஆக்கி தரணுமா? இந்த சட்டம் மார்க்க அறிவு அந்த கணவனுக்கு தெரியா. இப்ப சொல்யூஷன் எங்க தேடணும்? நாங்க இது காதியார்கிட்ட போய் சொல்யூஷன் கேட்கிறல்ல, அவரோட சண்டை பிடிக்கிறல்ல, அவருக்கு அடிக்க போறல்ல, அப்படி போய் சொல்யூஷன் தேடுறல்ல. எங்கட கஷ்டம் உங்களுக்கு தெரியுமா? இல்ல, எங்கட மேல பில நாங்க சரியான முறையில மார்க்க அறிவு இந்த இடத்துல படிக்கல. ஐத்தான் நிக்கா என்றது சும்மா உள்ளுக்கு போறல்ல. நாங்க நிக்கா முடிக்க போறோம், மாஷால குடும்பமா வாழ போறோம். நாங்க 100க்கு 100 விளங்கி கொள்ளணும். ஒரு மனைவிக்கு என்னென்ன சட்டம் கடமை, என்னென்ன சட்டம் கடமை இல்ல, இது 100க்கு 100 ஒவ்வொரு கணவனுக்கும் தெரியும். இப்ப நான் பேசினது உதாரணமாக ஒரே ஒரு விஷயம்தான். இந்த குடும்ப வாழ்க்கை, கணவன் மனைவிக்கு மத்தியில பிரச்சனை வாரத்துக்கு சரியான காரணம் என்ன? 2 பேருக்கும் மார்க்க அறிவு இல்ல. இதே போல மனைவியுடைய செய்தி எடுத்து பார்த்தா வாழ்க்கையில இருக்கக்கூடிய எல்லா ஆண்களையும் அவ பொருந்தி கொள்ளுவா. அவ சொல்லுவா, ஏன மாப்பிள்ளையை விட மரக்கறி விற்கிறவன் நல்ல வேண்டுவா, ஏன மாப்பிள்ளையை விட மீன்காரன் நல்ல வேண்டுவா, ஏன மாப்பிள்ளையை விட அவ ஆயர் கூட்டி கொண்டு போற ஆட்டக்காரனும் நல்ல வேண்டுவா. ஆனா மாப்பிள்ளைன்னு கேட்டா மாப்பிள்ளைக்கு மட்டும்தான் ஏசுவா. அவன் என்றா சரி வராது, அவன் என்றா நிம்மதி இல்லை. ஏன்? கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இவக்கு தெரியா மாப்பிள்ளை என்றா என்ன என்று தெரியா. இதுக்கு பின்னால கணவன் கொண்டுதான் நான் சொர்க்கம் போகணும் என்ற சட்டம் அவனுக்கு தெரியா. ஏன்? உம்மா வாப்பாவை கொண்டு இவ்வளவு காலம் ஈந்தா, உம்மா வாப்பட காலடியில் அரா சொர்க்கத்தை வச்சிருந்தான். திருமணத்துக்கு பின்னால எப்ப கணவன் கபில்த்து என்று கைய பிடிச்சாரோ அண்டையில இருந்து அவ சொர்க்கம் கொண்டு போற பொறுப்பு அது கணவன் பொறுப்பாயிக்குது. அப்ப இப்ப அல்லாஹ் தஆலா சொர்க்கத்தை வச்சிக்கிறது ஏண்ட உம்மா வாப்பட காலடியில் அல்ல, ஏண்ட கணவன் காலடியில சொர்க்கம் என்று சொல்லி அந்த மனைவி படிச்சது இல்ல. அதனால அந்த இடத்துல பிரச்சனை வருது. கணவனை மதிக்காம மாறுறா. இப்ப 2 பேருக்கு மத்தியில பிரச்சனை என்ன? சொல்யூஷன் வெளியில தேடுறல்ல. ஏனென்றா இந்த மார்க்க அறிவு எங்க இல்லாம போகுது. அண்மையில கூட நான் இந்த கலம்பு பகுதியில சும்மா பேசல, கலம்பு பகுதியில அண்மையில கூட ஒருத்தர் வாய் எடுத்து சொல்லிட்டாரு, 3 தடவை என மனைவியை தலாக் சொல்லிட்டேன்னு 3 தடவை சொல்லிட்டார். இமாம் ஷாஃபியுடைய சட்டத்தின் பிரகாரம் தலாக் என்பதாக தன்னுடைய மனைவிக்கு 3 தடவை சொல்லப்பட்டா அந்த இடத்துல தலாக் முடியும். இதுல இக்திலாஃபான கருத்துகள் இருந்தாலும் ஜும்ஹூருடைய உலமாக்கள், அதிகமான உலமாக்கள் சொல்றாங்க தலாக் முடிஞ்சு. அவர் எந்த நிலைமையில சொன்னாலும் தலாக் முடிஞ்சு. சில மதுஹபுகள்ல சொல்றாங்க அவர் கோவத்தோட இது சொன்னீங்கன்னா தலாக் முடியாது. ஆனா இமாம் ஷாஃபி சொல்றாங்க இல்ல முடிஞ்சிடும் என்பதாக. ஆனா கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சொன்னதொத்தர் ஒரு அவசரப்பட்டு மார்க்கத்தை படிச்ச ஒருத்தர் சொல்லிட்டாரு, மார்க்கம் தெரிஞ்ச ஒருத்தர், ஆலிம் அல்ல, மார்க்கம் நல்லா படிச்ச ஒருத்தர் சொல்லிட்டாரு. ஆனா அதே ஊர்ல ஈக்கக்கூடிய இதே கொழும்பு பகுதியில ஈக்கக்கூடிய எடுத்த உடனே சொல்லிட்டாரு, கோவத்துல சொன்ன அந்த தலாக் எல்லாம் செல்லுபடியாகாது, நீங்க சேர்ந்து வாழுங்க. இது சொன்னது ஒரு ஆலிம் அல்ல, ஒரு சாதாரண மனிதன். அப்ப இவர் விளங்கிக்கிற அறிவு இவ்வளவுதான்.
அவங்க 2 பேரும் சேர்ந்து ஜினாவுடைய வாழ்க்கையை வாழ்ந்தா அந்த பாவம் யாருக்கு போகும்? இந்த சொன்னவருக்கு மீச்சிடும். அப்ப மார்க்க அறிவு அந்த இடத்துல இல்லாத காரணம் அந்த இடத்துல இவர் பெரிய பாவத்தாளியா மாறுவார். அதுக்கு தான் சொல்றேன், எங்களுக்கு தெரிஞ்ச மார்க்க சத்தம் பேசுறல்ல, என்ன இப்படிதான் மார்க்கத்தில், இதெல்லாம் மார்க்கத்தில் இல்லைன்னு சும்மா எடுத்து சொல்றல்ல, இது ஈக்கா இல்லையாண்டு தகுதியான ஒரு ஆளும் கிட்ட போய் மார்க்கத்தை படிக்கும். மார்க்க அறிவுடைய அவசியம் இதுதான். இது நான் பேசினது ஒரே ஒரு விஷயம், குடும்ப வாழ்க்கையில விஷயம். இதை போல சமூகத்துல நாங்க எவ்வளவு பிரச்சனை, உடன் பிறந்தவர்களுக்கு மத்தியில பிரச்சனை, செல்லத்துக்கு நானோடைய இவருக்கு பிரச்சனை, நானோடைய சட்டம் என்னன்னு இவருக்கு தெரியா. ஒரு குடும்பத்துல ஒரு தந்தை மௌத்தாகினா அந்த இடத்துல தந்தையுடைய அந்தஸ்து மூத்த நானுக்கு கொடுக்கணும். ஹக்கு கபீருல் இஹ்வா, மூத்த நான ஈக்கிறாரு, வாப்ப மௌத்தாகினத்துக்கு பின்னால வாப்பட அந்தஸ்து அது கொடுக்கப்படணும். மௌத்து வரைக்கும் அவனோட நான் பேச மாட்டேன் என்று சொன்னா அவர் அவருடைய வாப்பாவை அவமானப்படுத்துறார், வாப்பாவோட பேச மாட்டேன்னு சொல்றார். இது பிழை. ஏன்? இவர் இந்த மார்க்க சட்டத்தை படிச்சு இல்ல, மார்க்க அறிவு இல்ல. உடன் பிறந்தவர்களுக்கு மத்தியில பிரச்சனை, உறவுகளுக்கு மத்தியில பிரச்சனை. ஒரு மனிதனுடைய ஆயுசு சுருக்கப்படும் பல காரணம், அதுல ஒன்றுதான் குடும்ப உறவை துண்டிச்சு வாழ்ந்தா ஆயுள் அல்லாஹ் தஆலா சுருக்கிடுவான், நீண்ட ஆயுள் கிடைக்காது. ரிஸ்குடைய விஸ்தீரணம் வாழ்க்கையில ஈக்காது. உறவுகளுக்கு மத்தியில பிரச்சனை பண்ணி கொண்டா, குடல்வாய் ஜனங்களுக்கு மத்தியில பிரச்சனை பண்ணி கொண்டா ரிஸ்குடைய விஸ்தீரணம் ஈக்காது. சில மக்களுக்கு மத்தியில் ஒரு நோய்க்கு குடும்பத்துக்கு மத்தியில எங்கட சொந்த பந்தம் என்ன கண்ணியம் கௌரவம், எங்கட கூட பிறந்தவன், எங்கட மாமா மச்சான் மைனி, இவங்களோட எல்லாம் நல்ல இறக்கம் மஹப்பத். ஆனா மனைவிட குடும்பத்தை கணக்கெடுக்கிறல்ல, எங்கட ரெஸ்பெக்ட வச்சுக்கொள்ள ஒரு மனைவிட குடும்பத்துல என்ன ரெஸ்பெக்ட்? மனைவிட மத்தியில நாங்க அப்படி இதாக கூடாது. ஏதாவது மனைவிட குடும்பம் ஒன்று வாப்பட பக்கத்தோட சொந்தம், உம்மட பக்கம் 2வது சொந்தம், தாய் வழி சொந்தம், 3வது மனைவி வழி சொந்தம். மதிக்கிறது உங்களோட கடமை. இது மனைவிட மாமா தானே, இது மனைவிட சாட்சி தானே, நாங்க என்ன பில? அதுக்குதான் மார்க்கத்தை படிங்கன்னு சொல்றேன். எப்படி நாங்க கண்ணியம் கொடுக்கணும், கௌரவம் கொடுக்கணும், உறவுகள் என்றா யாரு, உறவினர்கள் என்றா யாரு, என்ன வழியில சொந்த பந்தங்கள் எங்களுக்கு வரும், யார் யார் எப்படி மதிக்கணும், இஸ்லாம் ரொம்ப தெளிவா பேசுது. இது 3வது விஷயம். உறவுகளுக்கு மத்தியில பிரச்சனை, சிலவங்களுக்கு பிள்ளைகளால பெற்றோர்களுக்கு பிரச்சனை. எத்தனையோ பிள்ளைகளை கஷ்டப்பட்டு வளர்த்திப்பாங்க, ஆனா பிள்ளைகள் அவர்களுடைய பேச்சை தாண்டி போறாங்க. குர்ஆன் சொல்லுதே, ஒரு காலம் வரும் பிள்ளைகள் உங்களுக்கு ஃபித்னாக்காரர்களாக மாறுவாங்க. இன்னமா அம்வாலுக்கும் வ அவுலாதுக்கும் ஃபித்னா, நிச்சயமா உங்களோட சொத்து செல்வமும் உங்களுக்கு ஃபித்னா, உங்களோட புள்ள குட்டியும் ஃபித்னாவா திரும்பும். எது வரைக்கும் திரும்பாதுண்டா மார்க்க இல்ம் கொடுக்கப்படலேண்டா அந்த புள்ள ஃபித்னாக்காரர்களாக மாறுவாங்க குடும்பத்துல. எத்தனையோ பெற்றோர்கள் கண்ணீர் வடிக்கிறாங்க, அவனை பெத்த நேரத்துல சந்தோஷப்பட்ட எவ்வளவு உள்ளங்கள் இப்ப பெத்த ஏண்டா பெத்தோம் என்று சொல்லி வருத்தப்படக்கூடிய எவ்வளவு பெற்றோர்கள் ஈகிறார். எவ்வளவு பிள்ளைகள் மனம், எவ்வளவு பிள்ளைகள் பெற்றோர்களுடைய பேச்சை தாண்டி போறாங்க. காரணம் என்ன? அந்த பிள்ளைகளுக்கு மார்க்கத்துடைய இல்ம சரியா கொடுக்கல, பெற்றோர்களுடைய பொறுமதி சரியா சொல்லி கொடுக்கப்படல. அதே போல இன்னும் பல காரணமேகி பிள்ளைகள் பெற்றோருடைய பேச்சை கேட்காமங்கிறதுக்கு பல காரணமேகி. அதுல ஒன்றுதான் மார்க்கத்துடைய இல்ம கொடுக்கல. 2வது, பெற்றோர்கள் செய்த பாவத்துடைய பக்க விளைவு பிள்ளைகளுக்கு தாக்க ஆரம்பிக்கும். அதுதான் சும்மா உதாரணமாக சொல்றேன், பயந்து கொள்றதுக்காக வேண்டி சொல்றேன். சொல்லுவாங்க உதாரணமாக, சமூகத்தில் இருக்கக்கூடிய பயங்கரமான பாவத்தில் ஒரு பாவம் தான் ஜினா, விபச்சாரம் என்று சொல்லக்கூடிய பாவம். இமாமுனா கஸ்ஸாலி ரஹிமஹுமுல்லா சொல்றாங்க, அஸ்ஸினா தைனுன் என்று சொல்றாங்க. ஜினான்றது விபச்சாரம் ஈகுது, விபச்சாரம் ஒரு கடன் என்று சொல்றான். இந்த கடன் அல்லாஹு தஆலா ஒரு ஆண் கிட்டே எப்படி அந்த கடனை கழிக்கிறேன்டா, அந்த கடனை அவங்களோட வீட்டு பொம்பளையில கொண்டுதான் கழிக்கப்படும். நீ எடுத்த கடனை நீ தர தேவையில்ல வாப்பா, உன்னோட வீட்டு பொம்பளைய வச்சு நான் எடுத்துக்கொள்ளுவேன். அதுதான் ஜினா தைனுன் என்று சொல்றான். முறையான தௌபா செய்யலையா எங்கட மகளை கொண்டு இந்த கடன் கழிக்கப்படும். முறையான தௌபா செய்யலையா எங்கட மனைவியை கொண்டு இந்த கடன் கழிக்கப்படும். எப்ப ஆண்களுடைய பத்தினித்தனம் பாதுகாக்கப்படலையோ எங்கட வீட்டு பெண்களுடைய பத்தினித்தனம் பாதுகாக்கப்படாது. அப்ப வாப்பா உம்மா இளமை காலங்களை செய்யக்கூடிய பாவத்துக்கு முறையா தௌபா செய்யணும் என்ற மார்க் அறிவிக்கணும். அந்த அறிவு இல்லையா பிள்ளைகள் எங்களுக்கு சோதனையா மாறுவாங்க. நாங்க செஞ்ச அதே பாவம் சிலவங்க சொல்லி கேட்டீமா, வாப்பா அப்படித்தானே அவன், அதுதான் பிள்ளையும் செய்யறான். ஏன் அப்படி சொல்றாங்க தெரியுமா? உங்களுக்கு அப்படியே ரிஃப்ளெக்ட் ஆகும்.
வாப்பா கிட்ட இருந்தது புள்ள கிட்ட வரணும் அவசியம் இல்ல. நல்ல விஷயத்திலே அவசியம் இல்ல. நபியுடைய மகன் நபியாதான் நீக்கணும் அவசியமா இல்ல. நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் நபி, மகன் காஃபிர். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் நபி, ஆனா மகனும் நபி. மாறினாங்க நபியா? ஏனென்றா அவங்களோட வாழ்க்கை நல்லா இருந்துச்சு. அதுக்காக வேண்டி நூஹ் அலைஹிஸ்ஸலாத்துடைய வாழ்க்கை மோசம் என்று சொல்ல வரல. நல்ல விஷயத்துல கூட இத்திபா செய்யணும் அவசியம் இல்ல. அப்ப நாங்க பாவம் ஒன்றை செஞ்சு அந்த பாவத்துக்கு முறையா தௌபா செய்யலையா, அந்த பாவத்துடைய ரிஃப்ளெக்ட் அந்த பிள்ளைகிட்ட காட்டுமா இல்லையா? நிச்சயமாக காட்டும். அப்ப நாங்க பாவம் செஞ்சா எங்களுக்கு முறையான ஒரு மார்க் அறிவு ஈக்கணும். அந்த பாவத்துக்கு எப்படி முறையா தௌபா செய்யுது? எல்லா பாவத்தையும் செஞ்சுட்டு வந்து மன்னிச்சுக்கோ 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 இல்ல, அது தௌபா இல்ல. ஒருத்தன் தொழுகையை விட்டுட்டு மன்னிச்சுக்கோ மன்னிச்சுக்கோன்னா மன்னிக்கப்படுமா? அது மன்னிப்பு இல்ல, அது தௌபா இல்ல. தொழுகை விட்டதுக்கு எத்தனை வருஷம் தொழுகை விட்டியோ அத்தனை தொழுகையை மீட்டி தொழுதுட்டு தான் மன்னிப்பு. எத்தனை வருஷ காலம் தொழுகையை விட்டீங்க, எல்லா தொழுகையும் மீட்டி தொழணும். பாவம் தான் தொழப்படணும். ஃபிக்ஹுடைய உலமாக்கள் தெளிவா எழுதுறாங்க, அந்த தொழுகையை தொழுதத்துக்கு பின்னால்தான் யா அல்லாஹ் இவ்வளவு காலம் தொழல, இப்ப தொழுதன், என்னைய மன்னிச்சுக்கோ. இந்த நேரம் இந்த மார்க் அறிவு அவனுக்கு ஈக்கும். நான் பேசுறது சின்ன சின்ன 2-3 விஷயத்தை தொட்டு காட்டுற மார்க் அறிவுடைய அவசியம் எவ்வளவு தேவை என்று தெரியும். இந்த மார்க் அறிவு இஸ்லாத்துடைய அறிவு இல்ல சுட்டின் தான் அதிகமானவங்களோட வாழ்க்கையில சோதனை, அதிகமானவங்களோட வாழ்க்கையில முசீபத். இதைத்தான் முஸ்லிம்கள் நாங்களும் நீங்களும் படிக்கணும். வெறுமனே உலகம் உலகம் என்று உலகத்துடைய கல்விக்கு மட்டும் முக்கியத்துவம் கொடுக்கிறோமே, ஆகிரத்துடைய கல்வி எப்பதான் படிக்கிறேன்? இதுக்கெல்லாம் ஹஸரத் ஹஸரத் வர தேவையில்ல. தலபுல் இல்மி ஃபரீதா, ஒவ்வொருத்தருக்கும் இல்ம தேடுறது ஃபர்ல். ஒவ்வொரு முஸ்லிமும் இல்ம படிக்கிற ஃபர்ல், கட்டாயம். மார்க்கத்துடைய இல்ம தேடி படிக்கணும். நீங்க தொழுது கொண்டிருக்கிறீங்க, உங்களோட தொழுகையில வரக்கூடிய பிழைகளை கிட்டேந்து ஒரு ஹஸரத் நீங்க பாருங்க, நான் தொழுகிறேன் அப்படி என்று 1வது தடவை செய்யலும், ஒவ்வொரு நேரமும் அதை செய்யலுமா? அதுக்கு நாங்க தான் படிக்கணும். எங்கட அமளிபாதத்துடைய விஷயம் சீராகிதா கொஞ்சம் யோசிச்சுக்கிறோமா? வாழ்க்கையில மார்க் அறிவு என்றது இல்லை என்றதால கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எங்களுடைய அமளிபாதத்துடைய விஷயம் கூட சில நேரத்துக்கு 0 ஆகிக்கும், ஒன்றும் இல்லை ஆகிக்கும். எத்தனை பேருக்கு தெரியும் ஏண்டா பாத்தியா நான் சரியா தான் ஓதுறேன் என்று சொல்லி. எப்ப சரி ஒரு ஆலிம எங்க மஸ்ஜித்ல இருக்கிற ஒரு ஆலிம சரி கூப்பிட்டு, ஹஸரத் நான் பாத்திஹா ஓதுறேன், இந்த பாத்திஹா சரியான்னு பாத்திக்கிறீங்களா? நான் செய்யற ருக்கு சரியான்னு பாத்திக்கிறோமா? ருக்கு செய்யக்கூடிய சந்தர்ப்பத்துல ஃபிக்ஹுடைய உலமாக்கள் எழுதுறாங்க, ஒரு முட்டை எடுத்து முதுகுல வச்சா முட்டை புலக்கூடாது. இப்படி நாங்க ருக்கு செய்யறா, இப்படி கொண்டு அப்படி கொண்டு ஒட்டகத்தை போல நின்று கொண்டு முட்டை இல்ல என்னத்தை வச்சாலும் சரிசம்மா நிக்கிறோண்ட வச்சாலும் புழுந்துரும். எங்கட ருக்கு அப்படி இருக்குதா? இதை நாங்க படிச்சுக்கிறோமா? பிலாவ ருக்கு பில. சுஜூத் எப்படி செய்யணும், சுஜூதுல கைகளை எப்படி வைக்கணும், ருக்குல கைகளை எப்படி வைக்கணும், எப்படி சுஜூதுக்கு போகணும், எப்படி எழும்பணும், இதெல்லாம் படிக்கிறோமா? வாழ்க்கையில ஒன்றும் தெரியா. கேட்டா முஸ்லிம் என்று மட்டும் சொல்ல தெரியும். 5 நேரம் தொழுகிறோம், அந்த தொழுகை சரியா பிள்ளையான்னு தெரியா. நான் சொல்ல வாரது இந்த இல்ம தான் படிங்க. நான் சொல்றது சின்ன பிள்ளைகளுக்கு படிச்சு கொடுக்கிறது 2வது, நாங்க 1வது படிப்போம். எங்களுக்கு விளப்பம் ஈக்கணுமே. சென்னதுக்கு புள்ள சரியானதை சொல்லி தருவான். சில வாப்பமார் அப்படி இருக்கிறான் குடும்பத்துல. சில வாப்பமார் பாத்தில காலம் காலமா செஞ்சு அந்த பாத்தில் தான் ஹக்குன்னு நினைச்சு கொண்டு இருப்பான். புள்ள சரியானதை படிச்சு வந்து வாப்ப இப்படி செய்யறது இப்படி என்ன வாப்பகாரன் சொல்ல, உனக்கு தெரிஞ்ச இன்றைக்கு நேற்று படிச்சுட்டு எனக்கு வந்து சொல்றான், அவன் சரியா தான் சொல்றான். இது அந்த மனமுரண்டுல ஈகிறேன், நான் செய்யறதுதான் சரி, நான் செய்யறேன் அங்கால போனா பில. யாரோ ஒரு லெப்பகிட்ட படிச்சுட்டு வந்து மார்க் அறிவே சரியா இல்லாத ஒத்தங்கிட்ட படிச்சுட்டு வந்து இதுதான் அடம் பிடிக்கிறேன். படிச்சுட்டு வந்து சொன்னாலும் கேட்கறதுமே இல்லை. இது மனமுரண்டு. இதுக்கு மருத்துவம் இல்லை, இது நாங்களே திருந்த ஒன்று மருத்துவம். அதனால கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, வாழ்க்கையில மார்க் அறிவை சரியா படி, சரியா படிங்க. சரியா படிச்சுட்டோமா, இப்ப நான் உட்கார்ந்துக்கிற இந்த ஜும்மாவுடைய கடமையும் சரியா செய்வோம். ஜும்மாண்டா என்னன்னு கூட அதிகமானவங்களே தெரிய வைக்குமே, எப்படி ஈக்கணும், என்ன முறையில நடந்து கொள்ளணும். சிலவங்க ஜும்மாக்கு வாரதே தூக்கத்துக்கு. ஏன் தூங்குறோம்? நாங்க தொழில் செய்யக்கூடிய நேரம் தூங்குறா, ஏன்? சம்பளம் போமேன்னு பயம். வாகனம் ஓட்ட போல தூங்குறா, ஏன்? உசுறு போமேன்னு பயம். அப்படிதான் வாகனம் ஓட்ட போல நிம்மதியாக கொஞ்சம் தூங்குவோம், ஏசி போட்டி தூங்குறா யார் சார்? தொழில் செய்யற இடத்துல யார் சார் தூங்குறா? தூங்குறல்ல. அப்ப இதெல்லாம் நாங்க செய்யறது இல்லை. ஏன் ஜும்மாவுடைய கடமையில தூங்குறேன்? ஏன் ஜும்மான கடமையில கணக்கு இல்லை?
ஏன் மிம்பர் ஏற முன்னுக்கு வாங்கண்டா எப்பவுமே மிம்பர் ஏறினதுக்கு பிறகுதான் வாரேன். ஏன்னா ஜும்மாண்டா என்ன தெரியா, மார்க் அறிவு இல்ல. ஜும்மட கடமைண்டா என்னன்னு தெரிஞ்சா நேர காலத்தை கொடுத்து வந்துருவாங்க. சில மக்கள் ஜும்மாவுக்கு வருவாங்க, கிட்டத்தட்ட சுபஹுடைய தொழுகைக்கே ஜும்மாக்கு வந்துடுவாங்க. ஆரம்ப காலத்துல சுபஹுடைய தொழுகைக்கே வந்துடுவாங்க ஜும்மாக்கு. ஏன் அப்படி பேணுதல், ஜும்மாண்டா அவ்வளவு பேணுதல். ஆனா இந்த காலத்துல ஜும்மாண்டா அதுக்கும் கணக்கு இல்லை. ஒரு மனிதன் ஜும்மாவுடைய கடமையிலிருந்து தூங்குறானா குர்ஆன் ஹதீஸ நேரடியா அவமானப்படுத்தினவன போலவன். ஏன் சொல்லப்படுறது குர்ஆன் ஹதீஸ பத்தி சொல்றோம், நலவு நஷ்டங்களை சொல்லித்தாரோம். நாங்க படிச்ச இல்ம நாங்களே வச்சுக்கொள்ளாம வெளியில அதை ஸ்பிரிட் பண்றோம். இதை நீங்க எடுத்து நடங்க, இது செஞ்சா இப்படி. ஜும்மாவுடைய கடமையில சுருக்கமா உண்ட மட்டும் சொல்றது. ஜும்மா என்று சொல்றது மற்றவங்களுக்கு சொல்லி கொடு. சில நேரத்துக்கு எங்கட கேங்ல எங்கட கூட்டாளி மரல லேட்டாய் வார ஒரு கூட்டம் ஈக்கும். அவனுக்கு எவ்வளவு தான் சொன்னாலும் நேரத்தோட வரமாட்டான். யாரு சொன்னாலும் அவன் தெரிந்தில்ல, சொல்லி கொடுங்க அவனை கூப்பிட்டு. ஜும்மாண்டா மூசா அலைஹிஸ்ஸலாத்துடைய காலத்துல ஒரு மனுஷன் நீந்தாரு 500 வருஷம் அமல் செஞ்சார். எத்தனை வருஷம்? 500 வருஷம். கொஞ்சம் கல்வில கையை தொட்டு யோசிங்க. நான் 50 வருஷம் துனியால வாழ்றேன், 500 வருஷம் வாழ்ந்த ஒரு மனுஷனோட பேசிக்கிறேன். 500 வருஷம் வாழ்ந்த ஒத்தனை கண்டும் இல்லை, எங்கட காலத்துல கேள்விப்பட்டும் இல்லை. ஆனா மூசா அலைஹிஸ்ஸலாத்துடைய காலத்துல 500 வருஷம் அமல் மட்டும்தான் செஞ்சார். அல்லாஹ்க்கு மாற்றமே செய்யல, அமல் செஞ்ச மனுஷன். மூசா அலைஹிஸ்ஸலாம் சொன்னா, யா அல்லாஹ் இந்த மனுஷனை பார்க்க போல பொறாமையா யா அல்லாஹ் 500 வருஷம் அமல் செஞ்சுக்கிறானே. இந்த நேரத்துல அல்லாஹ்க்கு சுப்ஹானஹு வ தஆலா சொன்னா, நான் மூசா 500 வருஷம் அமல் செஞ்சவனை பார்த்து நீங்க எவ்வளவு ஆச்சரியப்படுறீங்களே. 500 வருஷம் என்றது உங்களோட காலத்துல பெருசாகிக்கலும் பின்னுக்கு ஒரு உம்மத்தொண்டு வருவாங்க, முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமோட உம்மத். இவங்களுக்கு கொடுக்குற ஆயுட்காலம் சுருக்கம் 60 வருஷம் 70 வருஷம். ஆனா இவங்க கிழமையில ஒருக்கா ஜும்ஆன்ற பேர்ல ஒரு தொழுகை ஒன்று தொழுவாங்க. 2 ரக்காத்துல 500 வருஷத்துல அமல் எடுத்துட்டு போய்க்கிடுவாங்க. சுப்ஹானல்லாஹ். இந்த 500 வருஷம் நன்மை செஞ்ச அமல் செஞ்ச நன்மை கிடைக்கிற இந்த தொழுகையில தான் நாங்களும் நீங்களும் உதாசீனம். நேர காலத்துக்கு வாரல்ல, பேசினா கேட்கிறல்ல. ஏன்? மார்க்க அறிவு இல்லை. கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமையானவர்களே, அதுதான் அல் இல்மு ஹயாத்துல் இஸ்லாம் என்று சொல்லுவாங்க. இஸ்லாத்துடைய உயிரோட்டமே அது இல்ம் தான், மார்க்க அறிவு தான். இதை படிச்சா எங்கட வாழ்க்கையில சுத்திக்கிற எல்லா பிரச்சனைக்கும் சொல்யூஷன் கிடைக்கும். நாங்க இதை படிக்காத சுத்தி நம்ம வாழ்க்கையில ஒரு சோதனை வருவது, உடனே மார்க் அறிவிக்கிற ஒருத்தர் யோசிப்பாரு, ஏன் எங்கட வாழ்க்கையில சோதனை, ஏன் என்ன பிரச்சனை? ஒன்று நான் செஞ்ச பாவத்துல ஏதாவது பக்க விளைவாகும். அப்படி இல்லை, அல்லாஹ் சில நேரத்துக்கு சோதிக்கிறானோ. அல்லாஹ் சோதிக்கிறான்னு அவர் என்ன செய்வான்? குர்ஆன் என்ன சொல்லுது? யா அய்யுஹல்லதீன ஆமனு ஸ்தஈனு பிஸ்ஸப்ரி வஸ்ஸலா. அல்லாஹ்வோட உதவி வரணுமா? பொறுமையோட தொழுகையோட உதவி தேடுங்க. அப்ப இவனுக்கு தெரியும் தொழணும், பொறுமையாயிக்கணும். சோதனை வந்தா தெரியும். இதே ஒருத்தனுக்கு மார்க் அறிவு இல்லையா, இவனுக்கு சோதனை வருவது என்ன சொல்லுவான்? கண்டவன் கஞ்சா விற்கிறவன் எல்லாம் நல்லா தான் இருக்கிறான், ஏண்ட வாழ்க்கையில் இப்படி சோதனை வரணுமான்னு கேட்பானே. அந்த இடத்துல மார்க்க அறிவு அவனுக்கு இல்ல. அவனுக்கு எப்படி இந்த சோதனை எடுக்கணும்னு தெரியா, எப்படி இந்த பிரச்சனைக்கு முகம் கொடுக்கணும்னு தெரியா. இந்த காலத்துல எங்களுக்கு வார சோதனையா நபிமார்களுடைய காலத்துல கண்டாங்க சோதனைகள், இதை விட பயங்கரமான சோதனை. உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க வாழ்க்கையில சந்திச்ச சோதனை லேசல்ல. உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, சொர்க்கத்துல ஒவ்வொரு நபிக்கும் ஒரு கூட்டாளி இருப்பாங்க. ஏண்ட கூட்டாளியா உஸ்மான் நீங்க தான் நீப்பீங்கடா. அந்த உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவங்கள எப்படி கொலை செஞ்சாங்கடா? ஷியாக்களுடைய ஆரம்பமும் இவங்களோட கொலை தான். 12 வருஷம் ஆட்சி, 6 வருஷம் எந்த பிரச்சனையும் இல்லை. பேலன்ஸ் 6 வருஷத்துல வந்த ஃபித்னா ஈகுதே. கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, கிட்டத்தட்ட 40 நாட்கள் வீட்டுக்குள்ளேருந்து வெளியே போக உடல் ஹவுஸ் அரெஸ்ட் என்று சொல்றேன். அந்த காலத்திலே செஞ்சாங்க காஃபிர்கள். அந்த காலத்திலே 40 நாள் குடிக்க தண்ணி கொடுக்கல, தின்ன சாப்பாடு கொடுக்கல. 40 நாள் கிடைச்சத திண்டு கிடைச்சத குடிச்சு நோம்போடே இருந்தாங்க உஸ்மான் ரலியல்லாஹு. 40வது நாள் அடிச்சு குத்தி கொலை செஞ்சாங்க. ஜனாசாவை அடக்கிறதுக்கு அனுமதி கொடுக்கல உஸ்மான் ரலியல்லாஹு. யாரும் எந்த சஹாபாக்களுக்கு முன் வரல, எல்லாத்தையும் பின்னுக்கு ஆக்கினாங்க, யாரும் மாறல. இவருடைய ஜனாதாவை தூக்க அனுமதி தாரல. நாங்க அப்படியே ஈகட்டும் ஜனாதா. உஸ்மான் ரலியல்லாஹு மௌத்து, ஜனாதா அப்படியே ஈகில், விரல் எல்லாம் வெட்டப்பட்டு உஸ்மான் ரலியல்லாஹு. இந்த நேரத்துல தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய மனைவியில் ஒரு மனைவி முன்னுக்கு வந்து சொன்னாங்க, இவருடைய ஜனாதாவை நீங்க யார் ஆண்களுக்கு அடக்க விடாட்டி பெண்கள் நாங்க கொண்டு போய் அடக்குவோம் என்றா. இந்த நேரத்துல நான் 4 பேருக்கு அனுமதி கொடுத்தான். 4 சஹாபாக்கள் முன்னுக்கு வந்து ஜனாதாவை தூக்குறாங்க. எந்த ஜனாதாக்கு பூவை வீசணுமோ
கல்லால் அடிச்சாங்க எல்லாம் சேர்ந்து ஜனாதா. கொஞ்சம் யோசிங்க கண்ணியமிக்கவர்கள், இந்த சோதனை எப்படி சோதனை? இது அல்லாஹ்க்கு மாற்றம் செஞ்சு கஞ்சா வித்தவனுக்கு வந்த சோதனை அல்ல. இது அல்லாஹ் ரசூலுக்கு பொருத்தமா வாழ்ந்த ஒருத்தனுக்கு வந்த சோதனை. கடைசி முட்டு மாற்றம் இல்லை உஸ்மான் ரலியல்லாஹு. ஒரு கிணறொண்டே கொடுத்தாங்க, குடிங்க தண்ணி. அப்படி சதகா செஞ்ச ஒருத்தருக்கு வந்த சோதனை பயங்கரமான சோதனை. கல்லால் அடிச்சாங்க, ஜனாதா தூக்கி கொண்டு போகப்படுவது. பெய்த்து அடக்கிறதுக்கு ஜன்னத்துல் பக்கீலுக்கு போறாங்க. சொன்னாங்க ஜன்னத்துல் பக்கீல் அடக்க விட்டுறல, வெளியில் அவரோட ஜனாதா அடக்குங்கண்ணா. கிதாபில் எழுதுறாங்க அந்த நேரம் ஜன்னத்துல் பக்கீல் அவர் அடக்கல்ல, வெளியில தான் அடக்கினாங்க ஜனாதா. இப்ப ஜன்னத்துல் பக்கியை விசாலமாக்கிக்கிறதால அவரோட ஜனாதாவும் ஜன்னத்துல் பக்கீலுக்கு பெய்த்திக்கிறது அவரோட கபரும். அந்த நேரம் அடக்க உடையுமே இல்லை. அவ்வளவு பயங்கரமான ஒரு சோதனையை சந்திச்சு கூட வாழ்க்கையில ஈமான் விட்டாங்களா? உடல்ல. ஏன் தெரியும்? இந்த சோதனை அல்லாஹ் என் ஈமானுக்கு தார சோதனை, இதுல நான் பொறுமையாயிக்கும். வாழ்க்கையில் இப்படி ஒரு சோதனை வந்தா நாங்க பொறுமையாயிக்கிறோம். ஏன் பொறுமையாயிக்கிறோம்? இல்ல மார்க்கத்துடைய இல்ம் இல்ல, அதனால அதை எப்படி எடுக்கணும்னு எங்களுக்கு தெரியா. ஒரு குடும்ப ரீதியா சோதனை வந்தாலும் தான், சமூக ரீதியா பிரச்சனை வந்தாலும் தான். சிலவங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை, எப்ப பார்த்தாலும் மனசுல ஒரு கஷ்டம் ஈகும், வயிற்றுக்குள்ள ஏதோ கரகிரமா ஈகும், யோசனை ஒன்று ஈகும். இதை எப்படி எடுக்கணும், எப்படி இதை அதுக்குரிய மார்க்க அறிவு அவங்களுக்கு இல்ல. அதனால வாழ்க்கையில மார்க்க இல்ம நீங்களும் படிங்க, அடுத்தவங்களுக்கும் படிச்சு கொடுங்க. இஸ்லாம் அதுதான் சொல்லுது. குர்ஆன்ல ஹதீஸ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, கைருக்கும் மன் தஅல்லமல் குர்ஆன வ அல்லமண்டாங்களே, உங்களுடைய சிறந்தவங்க அவங்களும் குர்ஆனை படிச்சு அடுத்தவங்களுக்கும் படிச்சு கொடுக்கணும். நாங்க படிக்கிறது பெரிய ஒரு தியாகம், அடுத்தவங்களுக்கு படிச்சு கொடுக்கிறது இது பெரிய தியாகம். அடுத்தவங்களுக்கு சொல்லி கொடுக்கறது லேசல்ல. கொஞ்சம் யோசிங்க, அடுத்தவங்கடா நாங்க வெளியில சொல்லி கொடுக்கறது ஒரு ஓரத்துல வைங்க. எத்தனை பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு சரி சொல்லி கொடுக்கிறோம், நல்ல விஷயத்த சொல்லி கொடுக்கிற பெற்றோர்கள். இந்த காலத்துல வாலிபர்கள் புள்ள வளர்க்கிறாங்க, கேட்டா முடிச்சென்றான். சில தகுதி இல்லாத வயசுல முடிச்சு கொள்றான். முடிச்சா அவங்களுக்கு புள்ள வளர்க்கணும் எப்படி என்றே தெரியா, எப்படி வளர்க்கணும் என்னும் தெரியா. அந்த புள்ளைய வச்சு ஒரு போனிக்கமாய் அவங்களுக்கு அந்த புள்ளைக்கு எப்படி ஒழுக்கமா முடிவெட்டணும் என்னும் தெரியா, அந்த புள்ளைக்கு எப்படி உடுப்பாட்டணும் என்னும் தெரியா, எவ்வளவு கண்ணியமா நடத்தணும் என்னும் தெரியா. பிள்ளைகளோட உட்கார்ந்து டிவி பாக்குறான், பிள்ளைகளோட உட்கார்ந்து படம் பாக்குறான், பிள்ளைகளோட உட்கார்ந்து பாட்டு கேட்கிறான். அந்த பாட்டை போட்டு பிள்ளைகளை சொல்லுவாங்க டான்ஸ் ஆடு டான்ஸ் ஆடு. பிள்ளை இப்படியா வளர்க்குறீங்க? ஏண்டா பெற்றோர்கள் அன்பாக சொல்றோம், உங்களோட பாவத்தை உங்களோட ஹராமாக்கிடுங்க. உங்களுக்கு இருக்கிற எந்த கெட்ட பழக்கத்தையும் உங்களோட புள்ள பார்க்கவே கூடாது. உங்களோட மௌத்தாக்கு எனக்கிட்ட இந்த பழக்கம் இருக்குது, படம் பார்க்கறனா என்னையோட இந்த படம் ஹராமாகும். ஏண்ட புள்ள டிவி பக்கமும் வாரல்ல. இப்படிதான் புள்ள வளர்க்கணும்னா, இப்படி ஒரு நியத்தை எடுத்தவங்க எத்தனை பேர் இருக்கிறோம் வாழ்க்கையிலனா. பிள்ளைகளுக்கு நல்ல விஷயங்களை சொல்லிக் கொடுக்குறோம். ஏன் சொல்லிக் கொடுக்கலா? பாப்பா கிட்டே நல்ல விஷயம் இல்லை. ஆக குறைஞ்சது ஒரு 5 நேரம் தொழுக, பிள்ளைகளை கைய பிடிச்சி சரி கூட்டிக் கொண்டு வாங்க பள்ளிகளுக்கு கொண்டு வந்து. அந்த புள்ள விளையாடட்டும், பிரச்சனை இல்லை, ஓடட்டும், பரவாயில்ல. அந்த புள்ளைக்கு நீங்க தொழுறது பார்த்தா போதும், அந்த புள்ள தொலை தேவையில்லை. 2வது 6 வயசு புள்ள ஓடுறான் என்று பெரம்பெடுத்து வெளுவெலுன்னு வெளுக்கிறல்ல பள்ளி உள்ளுக்கு வச்சு. ஏன் 60 வயசு ஒத்தனுக்கே தொழுக பாரம் என்றா 6 வயசு பிள்ளைக்கு அந்த தொழுகையை தொலையலுமா? லேசான இபாதத் இல்ல, தொழுகை இல்லை, அது அவனுக்கு பாரமாயிக்குமாய் தொலையல அவனுக்கு. அதுக்கு பள்ளி உள்ளுக்கு இப்படியா நடக்கிறேன்னு வெளுக்கிறல்ல. சில மூத்த மனுஷருக்கு பள்ளி அது புள்ளையோட பேசுறமா இல்ல, ஒரு கரத்தக்காரனோட பேசுறமா, அப்படி போ இப்படி போ ஓய் அப்படி என்னெல்லாம் பேசுறல்ல. பிள்ளைகள் ஓடட்டும், பிரச்சனை இல்லை. பள்ளிகள்ல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல குழந்தைகள் எடுத்து வருவாங்க. சின்ன பிள்ளைகள் பால் கேட்டு அழக்கூடிய நேரம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவசரமா தொழுகையை முடிப்பாங்க. எவ்வளவு வேகமா முடிக்கணுமோ முடிச்சிடுவாங்க. இப்படிதான் ஸல்லல்லாஹு அலைஹி. ஏன் மார்க்க அறிவு இது எங்களுக்கு தெரியாவே. ஹூன்னு தான் பேசுவோம். சின்ன பிள்ளைகளோட எப்படி பேசணும்னு தெரியா. அவங்களோட அவங்க என்னமோ அமல் செய்யறத யாரும் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது, அப்படி அல்ல. அப்ப வீட்டுல பிள்ளைகள் அமல் செய்ய போல டிஸ்டர்ப் பண்ணா வீட்டோட்டு விரட்டி விட்டுருயா. பள்ளிகள்ல நாங்க கத்துறோம், எங்கட வீட்டு பிள்ளை என்ன சரி செஞ்சா வீட்டோட்ட அடிச்சு விரட்டிடுறோம், வெளியே போய்த்து கத்தக்கூடாது. அப்ப அந்த புள்ளைய எப்படி வளர்க்கணும்? அந்த புள்ளைய ஊமையா தான் வச்சுக்கொள்ளணும், இல்லாட்டி கை காலம் உடைச்சு வீட்டுலயே வைக்கணும் பிள்ளைகள். அப்படித்தான் இந்த மார்க்க அறிவு சிலவங்களுக்கு இல்லை. எப்படி அந்த புள்ளையோட நடக்கணும் என்று தெரியா, பிள்ளைகளுக்கு என்னத்தை சொல்லிக் கொடுக்கணுமே தெரியா. சிலவங்க கூப்பிட்டு பயம் காட்டுறேன், தொலாட்டி அப்படி நடக்குமாம், அல்லாஹ் சுடுவானாம், நரகவாதி அவன் நெருப்புல தூக்கி போட்டுருவான் அல்ல, இப்படி என்றெல்லாம் அந்த பிள்ளைக்கு பயம் காட்டி விட்டுறல்ல. அதுதான் சொல்றாங்க, பிள்ளைகளை கூப்பிட்டு சொல்ல போல உங்களோட தம்பி மாதிரி தான் கூப்பிட்டு சொல்லுங்க, வாப்பா நான் பிழை தான், எனக்கிட்ட பிழைக்கும் தான், நீ பிழை போனா நான் கண்டி பண்ணணும், நீ பிழையோடு செஞ்சா நான் சும்மா இருக்கிறல்ல, ஓட பிழைக்கு நான் ஆதரவு தாரல்ல, அவன் தம்பி தானே, அவனோட பிழை செஞ்சா
அந்த பிள்ளையை நாங்க அப்படியே ஆதரிக்கிறல்ல, அந்த பிள்ளையை திருத்தி கொடுங்க. நீ பிழை செய்யறல்ல, அந்த பிள்ளைக்கு ஆசார்வம் காட்டுங்க. தொலாட்டி நரகம் போவாய், இல்ல இல்ல பிழை தொழுந்தா சொர்க்கம் போவாய். இப்படிதான் சொல்லுவோம் பிள்ளைகளுக்கு, இப்படித்தான் நசீஹத் தர்பியா. இந்த முறை இந்த இல்ம் இல்ல சுட்டித்தான் பிள்ளை வளர்ப்புல அதிகமானவங்க பிழை விடுறோம். அதனால கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, வாழ்க்கையில் இல்முடைய பொறுமதி இல்லாம போயிடுறதுக்கு காரணம் என்ன? எங்கட வாழ்க்கையில இல்முடைய பொறுமதி இல்லாம போயிட்டு காரணம் என்ன? மார்க் அறிவெண்டா நாங்க உதாசீனப்படுத்துறோம். நாங்க ஸ்கூல தேடி தேடி சேர்க்கிறோம், அந்த இன்டர்நேஷனல் இந்த இன்டர்நேஷனல் தேடி தேடி சேர்க்கிறோம். ஏண்ட பிள்ளைக்கு குர்ஆன் ஓதுறதுக்கு தகுதியான ஒரு மதரசா ஒன்று தேடுறோமா, தகுதியான ஒரு ஆலிம் ஒன்று தேடுறோமா. மாசம் 500 ரூபா கொடுக்கறதுக்கு எங்களுக்கு சரியான பிரச்சனை. சிலவங்க இந்த 500 ரூபா கொடுத்துட்டு அசத் கிட்ட சொல்லி, அசத் என்னென்றாலும் செய்யுங்க, கண்ணை மட்டும் பேலன்ஸ் வைங்க, மற்ற எல்லாத்தையும் அடிச்சு நாசமாக்கினாலும் பரவாயில்ல, அவன் ஓதி முடிச்சு வர போல ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாமா வெளியே வரணும். எப்படி வாரு? அஸ்ஸத்துக்கு புள்ளைய வளர்க்க கொடுத்துட்டு பொறுப்பு கொடுத்துட்டு போய்த்துருவாங்க 500 ரூபால. அஸ்ஸத்துக்கு கடமை இல்லை எங்கட புள்ள வளர்க்குறேன், அஸ்ஸத்துக்கு கடமை அவர்கிட்ட புள்ளைய வளர்க்குறேன். எங்கட புள்ளைய நாங்க தான் வளர்க்கணும். அஸ்ஸத் செய்யற வேலை என்னென்றா குர்ஆன் ஓத படிச்சு கொடுப்பார், அவ்வளவுதான். மற்ற 8 அவர் எங்க ஈகிறான் புள்ள? ஸ்கூல்ல ஈகிறான். 1 அவர் தான் மதரசால ஈப்பான். இந்த 1 அவர்ல ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் ஆக்கிறேலுமா, அவன் 8 அவர்ல எல்லா வழக்கத்தையும் பலவிட்டு வந்துடுவான். பலதரப்பட்ட பிள்ளைகள் வருவான், பலதரப்பட்ட பேச்சுகள் பேசுவான். அப்ப வாழ்க்கையில் அந்த பிள்ளைக்கு அந்த இடத்துல இல்லாம போகும். இன்னமும் சமூகம் பின்தங்கிக்கிறது காரணம் என்ன? எவ்வளவு வாலிபர்கள் கெட்டு போறாங்க, காரணம் என்ன? வாழ்க்கையில் சரியா கொடுத்தா இவ்வளவு பயான் பண்ணணுமா பிள்ளைகளுக்கு, இவ்வளவு சொல்லிக் கொடுக்கணுமா? ஆரம்ப கட்டத்திலேருந்து நாங்க சொல்லி கொடுத்து வளர்த்தா உள்ளத்துல ஒரு பயம் உண்டு. ஏன் இல்மில்லாம போயிட்டு? ஏனென்றா எங்கட வாழ்க்கையில கடைசியாக இதோட முடிச்சு கொள்றேன், ஒரு சொற்ப நேரம் எடுத்துக்கொள்றேன். ஏன் எங்கட வாழ்க்கையில மார்க்கத்துடைய இல்மு இல்லாம போயிட்டேன்டா உலமாக்களோட பொறுமதி இல்லாம போயிட்டு. நீங்க யோசிக்கவானம், நான் மௌலைமாருக்கு வக்காலத்து வாங்க பேசுறேன் என்று. நான் இதை ஆலிம் இல்லை என்றாலும் நான் அப்படிதான் பேசுவோம். ஏனென்றா இல்முடைய பொறுமதியை விளங்கணும் என்றா உலமாக்களோட பொறுமதி உள்ளத்தில் ஈகும். ஏன் இந்த காலத்துல சின்ன ஒரு பிள்ளை நடந்தா போதும் உலமாக்களுக்கு பக்கத்துல தெரிஞ்சவன் தெரியாதவன் மார்க் அறிவி ஈக்கிறவன் இல்லாதவன் எல்லாம் சேர்ந்து கொண்டு உலமாக்களுக்கு ஏசக்கூடிய ஒரு கூட்டம் உருவாகிட்டான். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமையானவர்களே, அன்பாக பண்பாக கேட்கிறோம். உலமாக்களுடைய கவுல் தான். உலமாக்களுடைய புறம் பேசுறவங்க, ஒரு மனிதனை பத்தி இன்னொரு மனிதன் பேசுறதே அவன் இறைச்ச தின்னுற போல குர்ஆன் செல்லுது. ஆனா உலமாக்கள் சொல்றாங்க, உலமாக்களுடைய புறம் பேசுற மனிதன் நீக்கிறானே அவன் நஞ்சூட்டப்பட்ட இறைச்ச திண்டவனை போல. அவசரமாக அவனுக்கு மௌத்து வந்தாலும் ஆச்சரியம் இல்லை. ஏனென்றா ரொம்ப பயங்கரமான ஒரு காலம் தான் உலமாக்கள் இல்லாம போற ஒரு காலம். இந்த இடத்துல கொஞ்சம் யோசிங்க, உலமாக்கள் இல்லாத ஒரு உலகத்தை யோசிங்க. யார் எங்களுக்கு தொழுகை நடத்துது? யார் எங்களுக்கு குத்துபா ஓதுது? உலமாக்களே இல்லை அந்த இடத்துல. சரியான முறையில சட்ட திட்டங்கள் சொல்லு. இந்த காலத்துல பார்க்கலுமே சரியான முறையில இல்ம படிக்காத எவ்வளவு பேர் பிழையான வழிகாட்டல கொண்டு போறாங்க, எவ்வளவு பேர் பிழையான வழிகாட்டல சரின்னு நினைச்சு கொண்டு போறாங்க. ஏனென்றா உலமாக்கள் என்று சொல்றது 7 வருஷம் 8 வருஷம் மதரசால ஈக்கிறேன்னு சொல்றது கொஞ்சம் மேலும் என்ற அன்பாக கேட்கிறோம். ஒரு 2 நாள் போயிட்டு மதரசால இருந்து பாருங்க, அப்ப விளங்கும் எவ்வளவு தியாகம், எவ்வளவு கஷ்டம், எவ்வளவு நஷ்டம், எவ்வளவு தியாகத்துக்கு மத்தியில் ஓதி வெளியாகிறேன் என்று தெரியும். எத்தனை பேருக்கு தெரியுமா வாப்பட சக்கராத்துல இருக்கிற சந்தர்ப்பம் கிடைக்கிறது. உம்மட சக்கராத்துல மடியில வச்சுக்கொள்ளணும். ஆனா நாங்க மதரசால பாடத்துல இருந்து உம்மட சக்கராத்துல கிட்டைகிற சந்தர்ப்பம் இல்லை. கூட பிறந்தவட கல்யாணத்துக்கு கூட ஒரு புறத்திய போய் உட்கார்ந்து திண்டுட்டு வந்த உடனே பாடத்துக்கு வந்தீங்க. ஒவ்வொரு நாளும் பருப்பும் பானும் திண்டு திண்டு திண்டு. கொஞ்சம் யோசிங்க, எங்கட பிள்ளைக்கு ஒவ்வொரு நாளும் ஒரு 7 நாள் தொடர்ச்சியா பான் தின்ன கொடுங்க பருப்போட. என்ன சொல்லும் புள்ள? என்ன சொல்லும் எங்கட புள்ள? என்ன வாப்பா தொடர்ச்சியாக 7-8 வருஷ காலம் நினைச்சதை சாப்பிட இயலாம், சொந்த பந்தங்களோடு உருவாட இயலாம், விளையாட வேண்டிய வயசுல 7 வருஷம் 8 வருஷம் மதரசால ஒரு நாளைக்கு 8 பாடம் அல்லது 9 பாடம், அதுவும் தெரியாத மொழியில அரபியில. எவ்வளவு சிரமத்தோட கஷ்டத்தோட தியாகத்தோட. கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமையானவர்களே, கொஞ்சம் கல்வில கைய வச்சு யோசிங்க. 7 வயசுல சொந்த உடுப்ப கழுவுற எத்தனை பிள்ளைகள் அவங்க வீட்டுல ஈக்கிறான்? 7 வயசுல அவங்களோட உடுப்ப அவங்களே கழுவணும். எத்தனை பேர் ஈக்கிறாங்களா வீட்டுல? இல்ல. அவங்களுக்கு ட்ரெஸ் பண்ண தெரியாத வயசுல எங்களை கொண்டு போயிட்டு மதரசால விட்டு அந்த நேரத்துல தியாகம் செஞ்சு அந்த நேரத்துல ஓதி 13 வருஷம் ஒரு ஹிஃபுஸ் முடிச்சு தௌரா செஞ்சு அதுக்கு பின்னால ஆலிமாகி அதுல தௌரா செஞ்சு அங்க இங்க போயிட்டு முடிச்சுட்டு வரப்போல 13-14 வருஷம் எங்கட ஆயுள்ல முடிச்சு. இப்ப வெளியில வந்து நாங்க இந்த 14 வருஷம் ஓதுறது கோடிக்கணக்கு சம்பாதிக்கையா?
நான் சும்மா கேட்கிறேன், யாரும் பிழையா எடுத்துக்கொள்ள வானம். எங்கட நோன்பு பெருநாளைக்கு பின்னால குடும்பத்தோட ஒரு அவுட்டிங் ஒன்று போறோம், ஒரு விழா ஒன்று புக் பண்ணி அந்த இடத்துல குடும்பத்தோட இருக்கிறோம். எங்கட குடும்பம் மட்டும் ஒரு நாளைக்கு விழாக்கு எவ்வளவு? 35,000 40,000. யாரும் மறுக்கலாம். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஆனா ஒரு ஹஜரத்ல மாச சம்பளம் எவ்வளவுன்னு கேட்டா அவ்வளவுதான். எங்க சரி கொழும்புல கை எண்ணி காட்டுங்க, 1 லட்சம் சம்பளம் கொடுக்குற ஒரு மஹல்லா எங்க சரிக்குமா? இல்ல. என்ன அவ்வளவுதான் சம்பளமே. ஏன்னா எங்களுக்கும் தெரியும், எங்களோட உம்மா வாப்பாக்கும் தெரியும் இவ்வளவு தான். உங்களுக்கு உலமாக்கள் எங்க போவாங்க முடிச்சா ஓதினா? அவங்க போறது மதரசா இல்லாட்டி மஸ்ஜிதுக்கு தான் போவாங்க, வேற எங்கேயும் போகலாம். இப்போ கொஞ்சம் யோசிங்க, பிசினஸ் எத்திக்ஸ் எங்களுக்கு முழுமையா தெரியும். பை அண்ட் ஒரு பாடம் உண்டு, பை அண்டா வியாபாரம் சம்பந்தமா பிசினஸ் எத்திக்ஸ முழுமையா நாங்க படிச்சுக்கிறோம் வாழ்க்கையில். நாங்க நினைச்சால் வெளியில் இறங்கினா பிசினஸ் செய்யறவங்களை விட சரியா நுட்பமா எங்களுக்கு வியாபாரம் செய்யலும். ஆனா ஈக்கிற உலமாக்கள் எல்லாம் வியாபாரம் செய்ய போனா என் பிள்ளைகளுக்கு ஓதி கொடுக்குற யாரு? யாரு படிச்சு கொடுக்குறேன்? இது மார்க்கத்துடைய சொல்லி கொடுக்குற யாரு? கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமையானவர்களே, வாழ்க்கையில் இதை கொஞ்சம் யோசிக்கணும். உட்கார்ந்து ஒவ்வொரு உலமாக்களுடைய விஷயங்களை கொஞ்சம் யோசிச்சா அந்த இல்முக்காக வேண்டி செய்யக்கூடிய தியாகங்கள் என்னன்னு விளங்கும். இதைத்தான் நான் காலம் காலமா சொல்லி கொண்டிருக்கிறோம். உலமாக்களுடைய விஷயத்துல வாய் திறந்து சும்மா பேசிடவானும். ஏனென்ன நாங்களும் உங்களை போல ஈந்துட்டு அதுக்கு பின்னால் ஒரு மதரசால போய் ஓதி ஒரு ஆலிமாக வந்து சமூகத்துக்கு ஒரு 4 விஷயத்தை சொல்லி எங்கேயோ ஒரு மூலையில ஏதோ ஒரு ஆலிம் பிழை செய்வான். அந்த ஆலிம் பிழை செஞ்சதால ஒட்டுமொத்த உலமாக்களும் ஏச்சி பட்டு கொண்டு அதுதான் ஒரு ஆலிம் கிதாபில் எழுதிக்கிறாங்க. இது சொல்லுவாங்க எப்படி என்றா, ஏச்சி படக்கூடிய ஒரு கூட்டம் தான் உலமாக்களுடைய கூட்டம். எவ்வளவு நலவு செஞ்சும் ஒரு ஆலிம் பிழை செய்யறான். எங்க சரி ஒரு டாக்டர் போலி டாக்டர், ஒரு டாக்டர் பிழை செய்யறான், எல்லா டாக்டரும் கள்ள நோல். இதுக்கு பின்னால இவன் கிட்ட மறந்து எடுக்கிறல்ல, எந்த டாக்டர் கிட்டையும் போறல. யார் சரி பேசுறோமா? ஒரு லோயர் பிழை செஞ்சு எல்லா லோயருக்கும் பேசுவோமா? இல்ல. அவர் செஞ்சதுக்கு இவர் என்ன செய்யுது? ஆனா ஒரு ஆலிம் பிழை செஞ்சா போதும். ஒட்டுமொத்த ஆலிம்கள் பேஸ்புக்ல பாக்க, நான் சோசியல் மீடியால இன்னைக்கு கூட பார்த்தேன், ஒரு சகோதரர் வந்து தேவையில்லாதமா ஏசி கொண்டு போறார். ஒட்டுமொத்த ஆலிம்களுக்கும் தரக்குறைவா பேசுறார். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடி, எங்கட ஈமானுக்கு வந்த சோதனை இது. இது எங்கட ஈமானுக்கு வந்த சோதனைன்றதை நாங்க விளங்கி கொள்ளும். இது எங்கட ஈமான் அல்லாஹ் தஆலா சோதிச்சு கொண்டிருக்கிறோம். உலமாக்களோட எப்படி நடந்து கொள்றீங்க, என்ன முறையில பேசுறீங்க. ஆனா எல்லா விஷயத்துக்கும் ஒரு ஆலிம் தேவை. எங்களுக்கு நிக்காவா வீட்டுல தேவை, புது வீட்டுக்கு துவா. அவன் வீடு அவனுக்கே துவாவத தெரியா, அவன் வீடு புதிய வீடு அவனுக்கு ஒரு பக்கராவோ தேலாம் தெரியா, அவன் உம்மா மவுத்து அவனுக்கு துவாவத தெரியா. வீட்டுக்கு வரக்கூடிய சந்தர்ப்பத்தில் இந்த காலத்துல சொல்லுவாங்க, இந்த லாபத்துக்கு கிடைக்கக்கூடிய 2-3 விஷயம், அதுல ஒன்றுதான் மௌலைமார். வீட்டுக்கு வாரேன், அதுல தும்மா மவுத்து, வாப்ப மவுத்து, வாப்பாக்கு இதோ ஓதணும், குர்ஆன் ஓதணும், துவா செய்யணும், அது செய்யணும், இது செய்யணும், எல்லாம் ஓதி முடிஞ்சதுக்கு பின்னால ஒரு 500 ஒன்று கொடுத்துட்டு அனுப்பிடுறேன். இதுதான் உலமாக்களை பத்தி உள்ளத்தில் இருக்கிற மதிப்பு. இதே கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சைக்காலஜியில செலவங்க படிச்சவங்க அவங்க ஒரு அவர் ப்ரோக்ராம் ஒன்று செய்யறதுக்கு வாரா, பேசிட்டு தான் வாரா. இத்தனை 1000 எங்களுக்கு நீங்க தரணும் ஒரு அவருக்கு, அவங்களுக்கு தாராளமா கொடுக்கறதுக்கு எல்லாம் ரெடி. ஆனா ஒரு ஆலிம் அப்படி சொன்னால் அடுத்த நிமிஷம் நீங்க சல்லிக்கா செய்றீங்க, நீங்க அதுக்கா செய்றீங்க. நாங்க என்ன சும்மாவா ஓதினாங்க, கிதாபுகள் சும்மாவா வாங்கினாங்க. நாங்க ஓதக்கூடிய சந்தர்ப்பத்தில் ஒரு கிதாபுடைய விலை 14,000 ஒரு கிதாப். கிட்டத்தட்ட வருஷத்துல ஒரு 7 கிதாப், 49 கிதாப் வேங்கணும் 7 வருஷத்துக்கு. இப்படி கஷ்டத்தோட சிரமத்தோட தான் எல்லாம் ஓதுறாங்க. இந்த ஆலிம்களுடைய விஷயத்துல மதிப்பு கொடுங்கன்னு தான் சொல்றோம். ஆக குறைஞ்சது ஆலிமாக பார்க்கல மனுஷனா பாருங்க, அவருக்கு மாசா பாசங்கள் இருக்கலாம், குடும்பத்துல நிலைமைகள் சீரில்லாமே கேளும், பிரச்சனையை கேளும். அண்மையில கூட இந்த கடைசி நோம்புல கூட ஒரு ஆலிமை சந்திச்ச நேரம் சொல்றாங்க, ஹஜரத் சரியான கவலை, என் வீட்டுல சின்ன புள்ள 4 வயசு புள்ள கதறி அழுவுறா போன்ல, ஒரே ஒரு தடவை வாப்பா இஃப்தாருக்கு வந்துட்டு போங்களேன்னு வாப்பான்னு சொல்லு. நோம்புல ஒரே ஒரு நாள் வந்துட்டு போங்க, இஃப்தார் செஞ்சுட்டு போங்க, ஒரு சஹர் எங்களோட தின்னுட்டு போங்கன்னு சொல்லி 30 நாளும் சஹர் இங்க, 30 நாளும் இஃப்தார் இங்க, குடும்பத்தோட இல்ல. பெருநாளும் முடிஞ்சு மகரிபுக்கு தான் பேசி செல்ற, பெருநாள் முடிஞ்சு. கொஞ்சம் யோசிக்கணுமா இல்லையா? நாங்களோடு இதுக்கு காரணம் ஏன் உலமாக்களை மதிக்கிற இல்லைண்டா, அல்லாஹ் ரசூலுடைய இந்த மார்க்கத்துடைய இல்முடைய குறப்பாடி. குர்ஆன மதிக்கல, ஹதீஸா மதிக்கல சுட்டி தான் உலமாக்களை கூட நாங்க சும்மா டொய்ஸா நினைச்சு கொண்டிருக்கிறோம்.
அதனால கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த உம்மத்துக்கு கிடைச்சிக்கிற பயங்கரமான சோதனையில் ஒன்றுதான் உலமாக்களை பத்தி கெட்டெண்ணம் உள்ளத்துல வந்து அல்லாஹ் பாதுகாக்கணும். வந்துட்டா அழிச்சு போடுங்க. 7 பரம்பரைக்கு இல்ம் கிடைக்காது. 7 பரம்பரை ஏன மவண்ட அவர்ட மவண்ட அப்படி 7 பரம்பரையில உலமாக்கள் எல்லாம் வெளியாக மாட்டான். ஒரு ஆலிம பத்தி கெட்டெண்ணம் வந்துட்டால் அதனால சில நேரத்துக்கு மனுஷன் என்ற ரீதியில வரும். வாயை திறந்து சில வார்த்தை பேசுவோம். பேசாம ஈக்கிற முட்டுக்கு நல்ல அந்த பேச்சுகளை கேட்கவான். பேசக்கூடிய சபைகள் ஈக்கவான். ஏன மகனுக்கு குர்ஆன் ஓதி கொடுக்கிறது அவர் தான். ஏன மகனுக்கு இல்ம படிச்சு கொடுக்கிறது அகன் தான். இப்படி மார்க்க அறிஞர்களை யார் மதிக்கிறாங்களோ குர்ஆனை நேரடியா மதிச்சவங்கள போல. அதனால கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த காலத்தை பொறுத்த மட்டும் எங்களுக்கு அவசியம் மார்க்க அறிவு. கட்டாய மார்க்க அறிவோடு நடங்க. மார்க்க அறிஞர்களை வாழ்க்கையில மதியுங்க. அல்லாஹு தாலா மற்ற எல்லா நிலைமையிலையும் சீராக்குவான். எனவே எந்தெந்த விஷயங்களை பேசினோமோ கேட்டோமோ இஹ்லாஸோட இஸ்திக்லாஸோட மௌத்து வரைக்கும் அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹு தாலா நம்ம அனைவர்களுக்கும் வழங்குவானாக. யாழ் எங்களோட பாவங்களை மன்னிப்பாயாக. எங்களை பெற்று வளர்த்து ஆளாக்கி எங்களுடைய அன்பு தாய் தந்தையுடைய பாவங்களை மன்னிப்பாயாக. எங்களுடைய இறுதி முடிவை நல்லதாக்கி வச்சிடுவாயாக. லா இலாஹ இல்லல்லாஹ்